Hello everyone, welcome to the channel once again. It's I.Tamizhan. நான் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரீலான்ஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 2019 ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 5 ஓவர் 200 + 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் இருக்கு. நானும் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் கோர்ஸ்லாம் நடத்தணும். சரி, இப்போ இதெல்லாம் இருந்துட்டு போகுது. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானே இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா, மனசாட்சிக்கு நேராக வந்து எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பார்த்த ஒரு கிளைண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்பவே அன்ப்ரொஃபஷனலாக இருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் இதுக்காக துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் சில டைம் நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அது கெட்டதாக போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்கன்னா நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதில் வந்து ஷேர் பண்றேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபைவர் நீங்க உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஃபைவர் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ டெக்னிக்கலி இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்க கம்பெனி உங்களுக்கு வேலை கொடுக்கும், நீங்க வந்து வேலை பண்ணி முடிப்பீங்க. அண்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா யாரோ ஒரு நபர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், இல்லை ஒரு தனி நபராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக்கலி இப்போ ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபாரின்ல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆப் தேவைப்படுது. அந்த ஆப்பை வந்து நீங்க பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி உங்ககிட்ட இருந்து ஒர்க் வாங்கி அவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா கொடுக்கும். ஸோ இப்போ கேட்கலாம், இது வந்து நான் டேரக்டாவே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டேன். டேரக்டா வந்து ஆன்லைன்ல இருக்கிற ஒரு நபரை வந்து யாருக்கு மேல நம்ப மாட்டாங்களே. ஸோ அதுக்காக இந்த ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். இது மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதில் ஃபைவர் ஒன்று, அப்போக்ஸ் ஒன்று, ஃப்ரீலான்சர் சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து ஃப்ரீலான்சர்ல ஃபைவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நான் ஒரு கிளைண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான வேலைகளை பண்ணி கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த கிளைண்ட் என்னன்னா ஒரு ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க, லைக் ஒரு லைவ் ஈவெண்ட் நடத்துறாங்க. யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன வந்து வேலைக்கு இன்டர்வியூக்கு ஆள் எடுத்தாங்க. ஸோ இன்டர்வியூ ஆள் எடுக்கிற நார்மலான நிறைய பேர் வந்து இன்டர்வியூக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இன்டர்வியூங்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. அண்ட் நானும் வந்து லைக் ஒரு சின்ன கிக்கு தான், இன்டர்வியூலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உள்ள போயாச்சு. அது இன்டர்வியூ எனக்கு தெரியாது, பட் அவங்க வந்து ஆக்சுவலி இன்டர்வியூ மாதிரி வந்து நிறைய குறுக்க மார்க்கா என்ன பண்றாங்க, கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்சர் கொடுக்குறேன். டெக்னிக்கலி இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது. நான் ஆன்சர் சொல்லி கொடுக்கும்போதே 2வது கேள்வி முடிச்சுட்டு 3வது கேள்வி அவங்க கேட்கும்போதே ஒன்றை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4-5 பேர் இன்டர்வியூ எடுத்தோம். ஆனால் அவங்களுக்கு இதில் பற்றி என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ யூஆர் அவருக்காக எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போச்சுன்னு 5 மினிட்ஸ்ல சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா அவங்க கிட்ட நான் தெளிவாக சொன்ன விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை மணி நேரம் எனக்கு செஷன்ஸ் இருக்கும், எந்தெந்த நாள் எத்தனை மணிக்கு என்னென்ன டைம் சொன்ன வரைக்கும் தெளிவாக நீங்கள் சொல்லிடுங்க. அந்த டைமுக்கு நான் என்னோட ஸ்கெட்யூலில் நான் புக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அவங்களும் அந்த காலையில் இல்லைப்பா அதெல்லாம் நீ வந்து கஷ்டப்படலாம் வேணாம், மொத்தமாக நாங்கள் ரொம்பவே ப்ரொஃபஷனல், வி ஆர் வெரி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட எஸ்டிடி வரலாறுலாம் சொல்லிட்டு மொத்தமாக 7 hours ஒர்க் வரும் பரவாயில்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 7 hours பேசிக்கலி ஐம் வாட்ச் மெக்கானிக், எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி நானும் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க கிட்ட அக்செப்ட் பண்ணிச்சு. நான் எந்த பேசிஸில் அக்செப்ட் பண்ணேன், இப்போ பின்னாடி நிறைய இது ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நான் இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 1 ஹவருக்கு வந்து 16 hours நான் ஒர்க் பண்ணுறேன். சரி, இந்த வீக் ஃபுல்லாகவே 16 சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கே ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச எனக்கு வெறும் 7, அதாவது சுனாமியை பார்த்தவனுக்கு சூறாவளி வரணும் புதுசு இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்ன பண்ணேன். சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளான் படி அவங்க ஸ்கெட்யூல் பண்ண டைம் அவைலபிள்னு சொல்லியாச்சு. என்னோட கேலண்டர்லாம் புக் பண்ணியாச்சு. அந்த டைம்ல எனக்கு வேற செஷன்ஸ் இருக்கு, பட் நான் அதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, லைக் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு, திடீர்னு ஒரு நாள் காலையில் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்க, நான் சொன்னேன் இப்போ என்ன முடியாதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு நாளுக்கு அவங்க ரீஸ்கெட்யூல் பண்ண, நானும் ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணேன், அக்செப்ட் பண்ணி உள்ள போயாச்சு. உள்ள போய் அவங்க திருப்பி சில விஷயங்கள் மறக்கான்னு சொல்லிட்டு திருப்பி சில விஷயம் சொல்றாங்க. எனக்கு பார்த்தோன்னே இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் எனக்கு தெரியும் தான், லைக் சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பேசிக்கலி ஐ ஆம் வாட்ச் மெக்கானிக், எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரண சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்கற மாதிரி இல்லை. ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, லைக் அங்கே தான் எனக்கு கொஞ்சம் லைட்டா ஜெர்க்காக ஆரம்பிச்சது. அவங்க ஒரு விஷயத்தை என்ன கேட்கறாங்க, அதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நானும் டக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். சொல்யூஷன் டக்குன்னு சொல்லிடலாம், பட் அதோட மெத்தடை சொல்றதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க, நான் சொன்னேன் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், இட்ஸ் ஈஸி டு டூ இட்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். எனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஏன்னா இட்ஸ் லைக் லாங் ப்ரொசீஜர். அதுல ஒவ்வொரு ஸ்டெப்ல அவங்க நிப்பாடி எனக்கு புரியல, எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அதனால திருப்பி அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நான் நினைச்சே, அதாவது இதை நீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நீங்க கேட்டுட்டு இருக்க போறீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். என்னோட டைம் மாடல உங்களோட டைம், ஏன்னா அதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிய போறது கிடையாது, நீங்க அதை பண்ண போறதும் கிடையாது, நீங்க இதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இத்தனைக்கும் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சோன்னு சொல்லிட்டு நான் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அக்செப்ட் பண்ணி 1 hour கால் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, லைக் டே ஆஃப் ஈவென்ட் வருது. ஒவ்வொரு நாள் போக போக எனக்கு மெசேஜ் வரும். என்னோட கிளைண்ட் லைக் அவங்க எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்களோட குருநாதர், அந்த
லெக்சரர் இந்த ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, அவங்க ப்ரொஃபஸர் தான் ஆக்சுவலாக என்ன ஹையர் பண்ணுறது. அவங்க ப்ரொஃபஸர் என்ன மெசேஜ் வரும், இந்த ப்ரொஃபஸர் ரொம்பவே பயப்படுறாங்க, ப்ரொஃபஸருக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இந்த செஷன் நீ ஒழுங்கு முடிச்சு தருவியா, ஒழுங்கு முடிச்சு தருவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே பிபி அதிகமாக ஏறுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்பிட்டாங்க. நானும் சொன்னேன் உங்களுக்கு கன்சென்ட் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது, இதெல்லாம் நார்மல் தான், நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சதில்லை, எங்கிட்ட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே, பிகாஸ் நான் கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தேன் அண்ட் நான் பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐ மீன் ஒரு காயின் சொல்லிட்டு வேற என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற கேட்டேன். ஓகேன்னு போகும். இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி போயிட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு செஷன் இருக்கு, அதில் நீ வந்து ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐ மீன் லைக் டெக்னிக்கா அவங்க கொடுத்த செஷன் நான் சொல்றேன், என்னால் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் லைக் ஐம் அன்அவைலபிள், எனக்கு வேற ஒர்க் இருக்குங்கிறதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, ஓகே நம்ம 2 மணிக்கு ஒரு செஷன் நம்ம இது பண்ணியிருக்கோம், நீ வந்து 1 மணிக்கு ஜாயின் பண்ற, 1:30 மணிக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, வர சொல்றாங்க. என்னால முன்னாடி போக முடியாது, பிகாஸ் ஐ ஹேவ் திஸ் ஒர்க் டு டு. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அவங்க கேட்கற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நான் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நான் சொன்னேன், ஓகே அல்டர்னேட்டிவ் நான் ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்றேன், நான் வேணா என்னோட டீம்மேட்டை உங்களுக்கு அனுப்புறேன், என்னோட டீம்மேட்டும் என்னோட பிசிக்கல் ஸ்பேஸ் தான் இங்க வந்து தான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ டெக்னிக்கல் நானும் பின்னாடி பக்கத்துல தான் இருக்க போறேன், பட் எனக்கு வேற ஒர்க் இருக்கு, பட் என்னால 100% வந்து என்னால ஜாயின் பண்ண முடியாது, பட் என்னோட டீம் ஃப்ரெண்ட் வச்சு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஃபைன் சொல்லிட்டு அவங்க சொல்ல விஷயம், நீ வந்து சொல்றது பார்த்தா நீயும் ஃப்ரெண்ட் ஒரே நேரத்தில் நீங்க அவைலபிளா இருக்கிற மாதிரி நீ சொல்ற, சோ நீங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணி சூப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் வெயிட் அ மினிட், நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்றேன், நீங்க சொல்றது நான் சொன்னது அப்படியே கிடையவே செய்யாது, எனக்கு வேற வேலை இருக்கு, இன்னும் சைடில் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை கொடுத்துருக்கீங்க. ஸோ டெக்னிக்கலி வந்து நான் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், பட் என்னோட ஃப்ரெண்டு வரனா எனக்கு பதிலாக தான் வருவோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போய் அவங்க வந்து எனக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, இப்போ புதுசாக ஒரு நபர் எங்களால் என்ன பண்ண முடியும்னா வேலைக்கு ஆள் எடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்க சொல்ல எனக்கு அது புரிஞ்சு போய் நான் என்ன சொல்கிறேன், வேறு வழி கிடையாது, அப்போ நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு கரெக்டாக தான் ஜாயின் பண்ண முடியுங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஃபைனல் டேயோட ஈவெண்ட் வந்து இத்தனை மணிக்கு நடக்க போது, நீ கரெக்டாக என்ன பண்ணுற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாக சொல்ல நான் ரொம்ப இதாயிட்டேன், அப்செட் ஆயிட்டேன். என்ன எவ்வளவு நாட்டி நான் சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க இது இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா திருப்பி என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா, எங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம், எங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்களே, பட் நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, லைக் எனக்கும் வேற ஒர்க் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஐ எம் நாட் a slave to them. அவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கணும் நமக்கு கட்டாயம் இருக்கு, பட் அந்த ஆர்டர் மட்டும் தான் முடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி எந்த ஒரு கைட்லைன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நானும் என்ன சொல்றேன்னா, அவங்க கிட்ட லைக் ஐ எம் சாரி, இந்த சிச்சுவேஷன் இந்த நிலைமைக்கு வரதுனால நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நீங்க திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸ்கோப் விட்டு வெளியில போற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் சார்ஜ் பண்றீங்க, ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், என்னன்னா எனக்கு கரெக்டா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும், அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் தான் என்னால் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பியாண்டுக்கு போகிறதுனால என்னால் இதுக்கு மேலே இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணி போகவே முடியாது. அவங்க செஷன் கொஞ்சம் மேபி நாளைக்கு கழிச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் இதை வந்து ப்ரொசீட் பண்ணி ஃபார்வர்டில் போகவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேற யாராச்சும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே டைம்ல நீங்க என்ன பண்ணாலும் லைக் நமக்கு இடையில வந்து இந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ ஐ ஒன்ட் பி ஒர்க்கிங் ஃபார் யூ எனிமோர் அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாலும் ஒரு 12 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணிட்டு, ஓகே கடைசி நேரத்தில் நீ வந்து இப்படி பண்றது வந்து லைக் ரொம்பவே அன்ப்ரொஃபஷனலா இருக்கு, ஷேம் ஆன் யூ ஃபார் டூயிங் திஸ் டு எ கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இப்போதான் எனக்கு புரியல, லைக் சம்திங் இதுல ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி அவங்க கேட்கறாங்க. லைக் அதாவது நீங்க சொல்லலாம், நீ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பட் அவங்க என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்கிட்ட இவ்வளவு ரேட்டிங்ஸ் இருக்கு, நான் பேசினது வச்சாலும் சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் என்ன பண்ணவே இல்லைன்னா மதிக்கவே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் ஓமையில ஏதாவது தப்பு வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர, அவன் என்ன பண்ணவே இல்லைன்னா, லைக் இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு பயமா இருக்கு, நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, லைக் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் டெக்னிக்கலி என் மேல பிளேம் பண்ற மாதிரி. ஏன்னா இப்போ யோசிப்பேன், இந்த செஷன் நடந்துட்டு இருக்கு, நான் என்னதான் எஃபர்ட் எடுத்து பண்ணி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அப்பவே சொன்னேன் உன்னை இயர்லியரா ஜாயின் பண்ண சொல்லி. என் மேல பிரச்சனை இல்லை, வேற யார் மேல பிரச்சனை இருந்தா கூட அவங்க நம்ம மேல பிளேம் பண்றது சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நான் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணி இதெல்லாம் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணேன்னா கேன்சல் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு பேட் வைஃப் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லா ஒர்க்கையும் பர்சனலாக கேர் எடுப்பேன். ஒவ்வொரு வைப் இருந்துச்சுன்னா கட் ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு, இது நல்லா போக மாதிரி இல்லை, இது நாசமாக புடிங்கிட்டு போகுது அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஐ கான்ட் டூ எனிமோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து எங்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான், லைக் அன்ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத சொன்னாங்க, ஷேம் ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டெக்னிக்கலி இந்த இடத்துல தான் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். சமக்கடுப்பில் இருக்கேன், நீங்கள் தப்பு பண்ணவே இல்லை. அவங்க ஐ மீன் லைக் இவ்வளோ நேரம் நான் 2 hours கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன், அது நான் அவங்கள சார்ஜ் பண்ணவும் இல்லை, நான் உங்ககிட்ட கேட்கவும் இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இதில் வந்து எல்லாரும் என்ன நீங்கள் எப்படி அன்ப்ரொஃபஷனல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இல்லாமல், நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம்னா, லிசன் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களோட இது புரியுது, பட் என் சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கை நான் ஹேண்டில் பண்ணணும். உங்களோட ஒர்க் மட்டும் என்னோட ஒர்க் கிடையாது. நீங்க என்னோட ஸ்கில்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு வாட்டி இப்படி ஏன் மேல இது பண்ற மாதிரி பண்ணிருவியான்னு கேட்டது மட்டும் கிடையாம, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா டைமுக்கு நீங்க வர சொல்றீங்க. ஸோ இனிஷியல் ரெக்யர்மெண்ட் படி அதெல்லாம் ஐ மீன் லைக் அந்த டைமுக்குலாம் வரணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் நானும் இருந்தாலும் என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் மேலே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணேன், அதுக்கு சார்ஜ் கூட உங்ககிட்ட கேட்கவே இல்லை. இவ்வளவு விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அன்ப்ரொஃபஷனல் சொல்றீங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ தட் யூ ஆர் சோ கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து பிளாக் பண்ணேன்.
அண்ட் டெக்னிக்கலி இவ்வளோ தான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பண்ணுற விஷயம்னா நீ எப்பறம் என்ன வந்து அன்ப்ரொஃபஷனல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது. ஸோ அதில் சார்காசமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைக் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, அவங்க தான் தப்பு பண்ண மாதிரி இல்லாமல் நான் அதில் பாயிண்ட் தெளிவாக சொல்லியிருந்தேன் முதல்ல. இனிமேல் நம்மளால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது திஸ் இஸ் நோ ஒன்ஸ் ஃபால்ட், அது உங்க மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி தான் பண்ணேன். பட் அவங்க லைக் அவங்க ஓவராக போக ஆரம்பிச்சாங்க. ஸோ டெக்னிக்கலி வந்து நான் என்ன பண்ணேன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லைக் இதுக்கு மேலே லைக் அவங்களை சார்கசமோ கிண்டல் பண்ணுறதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். பட் அந்த ஸ்பாட்டில் வந்து கிண்டல் பண்ணுறது நமக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். பட் நான் என்னோட சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்ன மேலே தப்பு இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கேட்குறீங்க, என்னால் அதை பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு மற்ற ஒர்க்கும் இருக்குது, அண்ட் இப்படி நீங்கள் ரூடாக பேசணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இது பண்ணேன். ஸோ இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மாரல் வச்சு இது பண்ணாலும், இப்போ நான் பார்த்தீங்களா நான் அந்த ஒர்க்குக்கு சார்ஜ் பண்ணவே இல்லை, இருந்தாலும் நான் அவங்களுக்கு அந்த 2 ஹவர்ஸில் நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 ஹவர்ஸில் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் என்ன பண்ணேன்னா, அண்ட் என்னென்ன கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் தேவை, அவங்க செஷன் முடிச்சு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும், யார் என்னென்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன்னா சில விஷயம் சொல்ல தான் செஞ்சேன். பட் லைக் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, சில பேர் வந்துட்டு என்ன தான் பண்ணிட்டு போக தான் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ வந்து என் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இன்னைக்கு லைட்டிங்கில் வச்சு இந்த இடத்துல இருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் I.Tamizhan. பாய், ஹேவ் ஃபன், டேக் கேர், பாய்.